நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். வீக்கெண்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். மீன் விலை அதிகரித்துள்ளமையால் நுகர்வோர் விசனம். இலங்கையர்கள் 153 பேரை கொண்ட படகுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. ராஜநாட்ட பல்கலைக்கழக விரிவுரைகளுக்கு விரிவுரையாளர்கள் வருவதில் உறுதியில்லை. வடக்கில் பிரதேசவாதத்திற்கு இடமில்லை, முதலமைச்சர் கருத்து. இன்று எமது வடகிழக்கு மாகாண மக்கள் பெருந்தொகையாக வெளிநாடு சென்றுள்ளார்கள். எஞ்சியிருக்கும் நாம் எமது உரித்துக்களுக்காக போராடி வருகின்றோம். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் எமக்கு தோல் கொடுத்து எம்முடன் வாழும் மலையக தமிழர்களுக்கு அதிகார பாகுபாடு காட்டுவது என்ன நியாயம்? தொடர்ந்து விரிவான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் ரியாஸ் ஹாரிஸ். நன்றி டில்ஷான். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். சமூக சேவை அமைச்சினால் முதியோருக்கு வழங்கப்படுகின்ற நிதித்தொகையை சூறையாடிய குற்றச்சாட்டின் பேரில் பண்டாரவேலை பகுதியைச் சேர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பண்டரவளை பூனாகலை பகுதியில் முதியோருக்கு சமூக சேவை அமைச்சினால் வழங்கப்பட்ட நிதித் தொகையில் ஒரு பகுதியை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் சூறையாடியதாக பண்டரவளை போலீஸ் நிலையத்தில் அண்மையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டிற்கு அமைவாக சம்பவத்துடன் தொடர்புடைய இரு தரப்பினரும் பண்டரவளை போலீஸ் நிலையத்திற்கு இன்று முற்பகல் அழைக்கப்பட்டிருந்தனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ்க்கு வர சொல்லி இருக்காங்க. காலையில வந்தோம் 8 மணிக்கு. அப்போ அந்த ராமகிருஷ்ணன் 1 மணிக்கு வந்தார். அவங்கள கூட்டுலுக்கு போட்டிருக்கு. அவங்கள நாளைக்கு காலையில் உஷாவுக்கு போட்டு சொல்கிறேன் இருக்காங்க. சல்லி விஷயம் சொல்லலை. 8 மணிக்கு மண்டால போலீஸ்க்கு வந்தோம். அப்போ ராமகிருஷ்ணன் வாரன்ட்டு வரல. 1 மணிக்கு தான் வந்தான். ஆனால் காசை பற்றி எழுதியிருக்குது. அதை இப்போ கொடுக்குறாங்க. என்ன ஒன்றும் தீர்மானம் இன்னும் கிடைக்கல. கடந்த 5 மாத காலமாக இந்த கொடுப்பனவுகள் கிடைக்காத நிலையில் இந்த மாதமே குறித்த கொடுப்பனவு நிலுவைத் தொகையுடன் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சமூக சேவை அமைச்சினால் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு அத்தாட்சி பத்திரத்தை பயன்படுத்தி பூனாகலை மக்கள் தமது நிதியை பிரதேசத்தில் உள்ள உப தபால் அலுவலகத்தில் பெற்றுக் கொண்டுள்ளனர். இவ்வாறு நிதியை பெற்று வீடு திரும்பிய வேளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் என்ற நபரை தமது பணத்தை சூறையாடியதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து ஹால்துமுல்ல பிரதேச செயலாளரும் விசாரணையை முன்னெடுத்து வருவதாக நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார். மனிதாபிமானமற்ற முறையில் மலையக முதியோரின் பணத்தை பறித்தெடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன். இலங்கைக்கும் ஷீசெல்ஸுக்கும் இடையில் ஒருங்கிணைந்த ஆணைக்குழு ஒன்றை உருவாக்குவதற்கு நேற்று உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை ஷீசெல்ஸ் தலைநகரில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஷீசெல்ஸ் ஜனாதிபதி ஜேம்ஸ் ஏ மிஷேல் மற்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 2 நாட்டு தலைவர்களும் கைச்சாத்திட்டுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் ஷீசெல்ஸின் உப ஜனாதிபதி நேபோ உள்ளிட்ட அரசு உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஷீசெல்ஸ் விக்டோரியா நகரில் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது 2 நாட்டு தலைவர்களும் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். கடந்த வருடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஷீசெல்ஸுக்கான விஜயத்தை மேற்கொண்டதன் பின்னர் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறிப்பிடத்தக்க அளவு வலுப்பெற்றுள்ளதாக ஷீசெல்ஸுக்கான ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இன்று கொண்டாடப்படுகின்ற ஷீசெல்ஸின் 38வது சுதந்திர தின நிகழ்வுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை உயர்ஸ்தானிகர் காரியாலயம் ஒன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் ஷீசெல்ஸில் திறந்து வைக்கப்பட்டது.
கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 7 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 4 காயமடைந்துள்ளனர். புத்தளம் பௌத்த மத்திய நிலையத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றுடன் மற்றொரு லொரி மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கலனில் இருந்து மடு தேவாலயத்துக்கு சென்ற குழுவினர் லொரியை நிறுத்தி உணவு உட்கொள்வதற்கு சென்ற போதே வேகமாக வந்த லொரியொன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு லொரியின் சாரதி எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் பாகிஸ்தான் பிரஜைகளுக்கு விமான நிலையத்தில் ஒன் அரைவல் விசா எனப்படும் உடனடி விசா வழங்கும் நடைமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசியல் தஞ்சம் பெறும் வகையில் இலங்கைக்கு வருகை தரும் பாகிஸ்தான் பிரஜைகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதை தடுக்கும் வகையில் விமான நிலையத்தில் பாகிஸ்தான் பிரஜைகளுக்கு உடனடி விசா வழங்கும் நடைமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக இலங்கைக்கு வருகை தந்து விமான நிலையத்தில் விசா பெற்றுக் கொள்வதற்கான வசதி தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கை அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த நடைமுறை இடைநிறுத்தப்படுவதற்கு முன்னதாக இலங்கை அதிகாரிகள் தம்முடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவில்லை என பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் தஸ்னிம் அஸ்லம் தெரிவித்ததாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கில் பிரதேசவாசத்துக்கு இடம் இல்லை என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிடுகின்றார் என்று கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்த மேலதிக தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். அதிகரித்துள்ள மீன்களின் விலைகள் எதிர்வரும் வாரங்களில் குறைவடையும் என இலங்கை கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 130 வீதத்தால் தற்போது சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக திணைக்களத்தின் தலைவர் மஹில் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். மீன்களின் விலைகளை பாரியளவில் அதிகரிக்கவில்லை என இலங்கை கடற்றொழில் திணைக்களத்தின் தலைவர் மஹில் செனவிரத்ன தெரிவித்தார். ஆனால் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் மீன்களின் விலை பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. இதனால் நுகர்வோர் மாத்திரமன்றி மீன் வியாபாரிகளும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிடைக்குது, ஆனால் முன்னோட கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வியாபாரம் பண்ணுறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கொடுக்குற மாதிரி மீன் இருக்கணும். மீன் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. மீன் கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்குது. இந்த நாளில் மீனுக்கு விலை, மீன் கடலில் மீன் படுது இல்லை. மீனுக்கு போட்டில் போகிறதுக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை கூட வாரம், அதால் மீன் படுது இல்லை. போட்டு போயில காற்று காரணமாக போட்டு போகாத காரணத்தால் தான் இந்த மீன் விலை ஏறிக்கொண்டே இருக்குது. வளமையாக மார்க்கெட்டில் மீன் வாங்குவோம். ஆனால் போன முறையை விட இந்த முறை மீன் நிறைய பார்க்க கிடைக்கல. இந்த முறை மீன் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த 2 கிழமை மீன் விலை கொஞ்சம் கூடயாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வாங்குறதை விட ஒரு 100 ரூபா 150 ரூபா ஒரு கிலோவுக்கு கூடுதலாக தான் இருக்குது. அதான் இப்போ இருக்க பிரச்சனை. எரிபொருள் மானியத்தை கோரி மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கின்றமையினாலேயே இந்த நிலை உருவாகியுள்ளதாக புத்தளம் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருநாள் கடற்றொழிலுக்கு சென்று மறுநாள் எவ்வாறு தொழிலை செய்வது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மீனவர்களுக்கு தேவையான எரிபொருள் மானியம் எதிர்காலத்தில் கிடைக்குமானால் நாட்டிற்கு தேவையான மீனை கொண்டு வர முடியும். சீரற்ற காலநிலை காரணமாக சந்தையில் மீன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாலியகோட மீன் சந்தை முகாமையாளர் டானி குமார பெரும தெரிவித்தார். இதன் அடிப்படையில் பாறை மீன் மற்றும் இறாலின் விலை இன்று அதிகமாக காணப்பட்டது. சிறிய மீன்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக இலங்கை கடற்றொழில் திணைக்களத்தின் தலைவர் தெரிவித்தார். හැම අවුරුද්දම මේ මාසේ වෙනකොට මේ මාළු මිල ඉහළ යනවා.
காலநிலை மாற்றங்களே இதற்கான காரணமாகும். மீனவர்கள் கடலுக்கு செல்வதில்லை. தற்போது இந்த நிலை சீராகி வருகின்றது. நேற்றைய தினத்தை விட இன்று கூடுதலான மீன்கள் பாலியகோட மீன் சந்தைக்கு வந்துள்ளன. ஆகவே அடுத்த வாரத்தில் இந்த விலையேற்றம் குறைந்துவிடும் என உறுதியளிக்கின்றோம். 900 மில்லியனுக்கு களமெட்டியவில் அமைச்சர் புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். உங்களது கம்மத நிகழ்ச்சியில் இது தொடர்பில் உறுதியளித்திருந்தோம். அந்த உறுதிமொழிக்கு அமைவாக இன்றிலிருந்தே வேலையை ஆரம்பித்துள்ளோம். 18 மாதங்களுக்குள் குடாவெலவையை மீனவ துறைமுகமாக்குவோம். பின்னர் மீண்டும் கம்மத நிகழ்ச்சிக்கு வந்து எமது உறுதிமொழியை நிறைவேற்றியதாக முழு நாட்டிற்கும் கூற வேண்டும். அதே போன்று மேலும் 6 மீனவ துறைமுகங்களை எதிர்காலத்திலும் அமைக்க உள்ளோம். இதனால் மீனவர்களுக்கு மிகவும் வளமான எதிர்காலம் காணப்படுகின்றது. 2014 ஆண்டில் உத்தேசிக்கப்பட்ட மொத்த மீன் உற்பத்தி 7,31,120 மெட்ரிக் டன் ஆகும். ஜனவரி மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரை 1,85,240 மெட்ரிக் டன் மீன் உற்பத்தியினை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது. 2010 ஆண்டில் உத்தேசிக்கப்பட்ட இலக்கில் 95% அடைய முடிந்ததுடன் அதன் பின்னர் அந்த இலக்கு முறையே 2011 ஆண்டில் 92%, 2012 ஆண்டில் 85%, 2013 ஆண்டில் 75% பதிவாகியது. கடந்த ஆண்டில் இந்த காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் சமமான நிலையிலேயே உள்ளது. இது ஒரு திறந்த சந்தையாகும். இது அம்மையாரின் ஆட்சி காலமும் அல்ல. குறைக்க வேண்டும் என்று ஒன்றுமில்லை. சந்தையில் உற்பத்திகள் அதிகரிக்கும் போது விலை குறைவடையும். இந்த மக்கள் தற்போது செல்வதில்லை. தெற்கில் கடற்றொழில்கள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. வடக்கில் பிரதேசவாதத்துக்கு இடமில்லை என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிடுகின்றார். இன்று கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வடமாகாண முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். எமது அலுவலர்களில் சிலர் பிரதேசவாதத்தை எழுப்பி நீங்கள் மலையக தமிழர், நாங்கள் உள்ளூர் தமிழர், உங்களுக்கு உரித்துக்கள் தரமாட்டோம் என்று கூறி பக்கச்சார்பாக நடந்து கொள்வதாக அறிகின்றேன். அவ்வாறு நடந்து கொள்ளும் அலுவலர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் எவ்வாறு எமது மலையக தமிழர்களை அந்நியர்களாக கருதுகின்றீர்களோ அதே போல்தான் உங்களை அந்நியர்கள் என்று சிங்கள பிக்கு குருமார் கூட்டம் கூடி கூறுகின்றார்கள். தயவு செய்து அவ்வாறு கூறுவதை தவிர்த்து மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று எமது வடகிழக்கு மாகாண மக்கள் பெருந்தொகையாக வெளிநாடு சென்றுள்ளார்கள். எஞ்சியிருக்கும் நாம் எமது உரித்துக்களுக்காக போராடி வருகின்றோம். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் எமக்கு தோள் கொடுத்து எம்முடன் வாழும் மலையக தமிழர்களுக்கு அதிகார பாகுபாடு காட்டுவது என்ன நியாயம்? அலுவலர்களே, தயவு செய்து உங்கள் பிழையான நடவடிக்கைகளை நிறுத்துங்கள். ஆணவம் இடம் கொடுக்கவில்லை என்றால் மனித உரிமைகளையாவது சிந்தித்து பார்த்து நிவாரணங்களை இம்மக்களுக்கு வழங்க முன்வாருங்கள். அவ்வாறு செய்யாது விட்டு உங்கள் செய்கைகள் அம்பலத்துக்கு வந்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி வைக்கின்றேன். தமிழ் பேசும் மக்கள் யாவரும் ஒரு தாய் மக்களே என்பது எமது பொறுப்பாடு. அவர்கள் மலையக மக்களாகிலும் கிழக்கிழங்கை மக்களாகிலும் வன்னி மக்களாகிலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாகிலும் அவர்கள் அனைவரும் எமது சுற்றத்தார். பாரதத்தில் முகாம்களில் முடங்கிக் கொண்டு இருப்பவர்களும் எம்மவர்தான். அவர்களை அழைத்து வந்து இங்கு அவர் தம் இடங்களில் குடிவைக்க வேண்டும். எம்மால் ஆன உதவிகளை அவர்கள் அனைவருக்கும் செய்து கொடுப்பது எமது தலையாய கடன். பொறுமை, தியாகம் என்பவற்றை எடுத்துரைக்கும் புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகியுள்ளது. பல்வேறு சிறப்புகளை கொண்டு புனித ரமலானை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குர்ஆன் எனும் வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மை தீமை ஆகியவற்றை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை கொண்டதாகும். ஆகவே உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோட்கட்டும் என்பது திருமறை வசனமாகும். புண்ணியம் பூத்துக் கொழுங்கும் புனித ரமலானே, உன்னை புன்னையுடன் வரவேற்கின்றோம். நன்மையும் நற்செயலும் செழிக்கும் நல்லருள் மாதமே, உன்னை நாவினக்க வாழ்த்தி வரவேற்கின்றோம். மனித பண்புகளை முழுமை பெறச் செய்யும் மகத்தான மாதமே, உன்னை மலர்ந்த முகத்துடன் வரவேற்கின்றோம். மாதம் பிரத்யோகமாக பொறுமையை கற்பிக்க வந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
பொறுமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள். அஸ்ஸபுரு தியாஉன், பொறுமை என்பது வெளிச்சம் தரக்கூடியது. பொறுமை என்பது ஒரு மனிதனை கௌரவமாக, கண்ணியமாக, மகத்துவமாக வாழ வைக்கக்கூடியது. புதையல் திருடர்கள் காரணமாக நாட்டின் வரலாறு பாதிக்கப்படுவதாக அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவிக்கின்றார். முனராகலில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். අන්සල්වල බේර විහාරවල දේවල් මේ නිදන් හොරු සහ නිදන් පිස්සෝ අතින් වැරසි. பிகாரிகள் தொடர்பிலான வரலாறுகள் புதிய திருடர்களால் மாற்றமடைகின்றன. இதனால் எமது நாட்டின் பெருமை மற்றும் கலாச்சாரம் அழிவடைகின்றது. அங்குள்ள கல்லொன்றை தமது வீட்டுக்கு முன்பாக கொண்டு சென்று வைத்தால் போதுமானது என சிலர் நினைக்கின்றனர். பிகாரிகளின் விளக்குகளை விற்கின்றனர். எனவே இது ஒரு கவலைக்குரிய விடயமாகும். பூஜாවක් කරන්න මමත් පෙරපින් කරලා තියෙනවා. 2 யானை தந்தங்களை யுதகநாப விகாரிக்கு அன்பளிப்பு செய்வதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெளிமடையில் உள்ள மயானம் ஒன்றில் புதையல் அகழ்வில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் கூறினர். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச இன்று கட்டுவன பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஆச்சரியமான நாடுகளை தேடி வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். எமது நாட்டின் அபிவிருத்தி அனைவரையும் சென்றடையுமாக இருந்தால் 153 பேர் ஏன் படகில் ஏறி நாட்டை விட்டு வெளியே செல்கின்றார்கள் என்று நான் கேட்க விரும்புகின்றேன். 153 பேருக்கும் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. எமது நாட்டு மக்கள் குறித்தும் நாட்டின் பிரஜைகள் குறித்தும் கவனமும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு இருந்தால் இந்த 153 பேருக்கும் என்ன நடந்தது என்று தேடி பார்க்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணிசிங்க பிரேமதாசவின் 90வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கட்டுவன ஸ்ரீவிஹாரிக்கு கட்டட நிர்மாண பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கி வைத்தார். புகலிட கோரிக்கையாளர்களின் வருகை தொடர்பில் அவதானமாக செயற்படுவதாக ஆஸ்திரேலிய கிறிஸ்துமஸ் தீவு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த பிரதேசத்தின் கடல் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக ஆஸ்திரேலிய தொழிலாளர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அலன்னா மெக் டயர்மன் ABC செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான விரிவான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக விரிவுரையாளர்கள் வருகை தருவது தொடர்பில் நம்பிக்கை கொள்ள முடியாது என பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ரஞ்சித் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நாளை முதல் விடுதிகளுக்கு வருகை தருமாறு 4 பீடங்களின் மாணவர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமது பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி ராஜராட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் உள்ளிட்ட சிலரை மாணவர்கள் தடுத்து வைத்திருந்தனர். மாணவர்களின் கோரிக்கைகளின் சில கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படாமையினால் உபவேந்தர் உள்ளிட்ட குழுவினர் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 26 மற்றும் 27 தேதிகளில் ஏற்பட்ட இந்த நிலைமையின் காரணமாக பல்கலைக்கழகத்தை மூடிவிடுவதற்கு நிர்வாகம் தீர்மானித்த போதிலும் அதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் மூடப்படவில்லை. පීට 4 ළමයින්ට නේවාසිකවලට වාර්තා කරන්න පුළුවන් කියලා விடுதிகளுக்கு சமூகம் அளிக்குமாறு நாளை முதல் 4 பீடங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவ பீடத்தின் 1ஆம் வகுப்பின் புதிய மாணவர்களை தவிர ஏனைய மாணவர்களுக்கே பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் சங்கம் எனக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. மிகுந்தள வளாகத்திற்கு பிரவேசிப்பதை தவிர்த்துள்ளதாகவும் அனைத்து நிர்வாக மற்றும் கல்வி செயற்பாடுகளில் இருந்தும் விலக்கியிருப்பதாகவும் கூறியுள்ளனர். ஏனெனில் எனக்கும் அவர்களுக்கும் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வரை பல்கலைக்கழகத்தின் மிகுந்தளை வளாகத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என விரிவுரையாளர்கள் அறிவித்துள்ளனர். මිහින්තලේ පරිසරයට එයා එන්නේ නැහැ කියලා දැනුම් දීලා තියෙනවා. விரிவுரையாளர்கள் சமூகம் அளிக்காத பட்சத்தில் மாணவர்கள் சென்றால் பலன் கிடைக்குமா? ඒ ළමයින්ට පුළුවන් තමන්ගේ නිබන්ධන කටයුතු කරන්න. மாணவர்களுக்கு வாசிகசாலையும் கடனை அறைகளையும் பயன்படுத்தி கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட முடியும். விரிவுரையாளர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் வரை என்னால் எதனையும் கூற முடியாது. லெக்சர்ஸ் කරනවා මට කියන්න බෑ. தனக்கும் விரிவுரையாளர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுப்பதற்கு தலைமை தாங்கிய மாணவர்களின் பட்டியல் ஒன்றை போலீசாருக்கு வழங்கியுள்ளதாக உபவேந்தர் கூறினார். அதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னர் பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் வலிமைக்கு திரும்பும் என அவர் தெரிவித்தார்.
விரிவுரையாளர்களுடன் நமக்கு பிரச்சனை இல்லை. அரசாங்கம் ஒவ்வொருவரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப செயற்படக்கூடாது என்றே நாம் கூறுகிறோம். எனவே நாளை முதல் விரிவுரைகளில் கலந்து கொள்ளுமாறு விரிவுரையாளர்களிடம் கௌரவமாக கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை ராஜரட்ட பல்கலைக்கழகத்தில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள 27 மாணவர்களினதும் தடையை நீக்குமாறு கோரி மாணவர்கள் சிலர் சத்தியாகிரகத்தில் ஈடுபடும் கூடத்திற்கு இன்று அதிகாலை தீ வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து இன்றுடன் 202 நாட்களாகின்றன. புகலிட கோரிக்கையாளர்களின் வருகை தொடர்பில் அவதானமாக செயற்படுவதாக ஆஸ்திரேலிய கிறிஸ்துமஸ் தீவு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த பிரதேசத்தின் கடல் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய தொழிலாளர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அலன்னா மெக் டயர்மன் ABC செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். புகலிட கோரிக்கையாளர்களுடன் வந்த படகில் எரிபொருள் ஒழுக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் தீவிற்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு கடற்பரப்பில் உள்ளதாக கடந்த வியாழக்கிழமை ஆஸ்திரேலிய கடல் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. தென்னிந்தியாவிலிருந்து 37 சிறுவர்கள் உள்ளடங்களாக 150 பேருக்கும் அதிகமானோர் குறித்த படகில் இருப்பதாக ABC செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த படகில் உள்ள 153 பேரும் இலங்கையர்கள் என BBC செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இவ்வாறான 2 படகுகள் அந்த கடற்பரப்பில் காணப்படுவதாக ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினர் அலன் மெக் டயர்மன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அவ்வாறான படகுகள் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் உறுதிப்படுத்தவில்லை. வெள்ளிக்கிழமை கடல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கையில் படகு ஒன்று வந்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். பின்னர் படகு ஒன்று அடையாளம் காணப்பட்டது. 2 படகுகள் இருப்பதாகவே மக்கள் தகவல் வழங்கியிருந்தனர். கிறிஸ்துமஸ் தீவில் முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு மக்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறானதொரு நிலையில் படகில் இருக்கும் மக்களுக்கு என்ன நடக்கும் என்பது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை. எவ்வாறாயினும் வேறு படகுகள் தீவை நோக்கி வரவில்லை என்றும் கடற்படையின் படகுகள் காணப்பட்டதாகவும் கிறிஸ்துமஸ் தீவின் பிரதேச உறுப்பினர் பிலிப் பூவை மேற்கோள் காட்டி ஆஸ்திரேலிய ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அவ்வாறான படகு தொடர்பில் ஆஸ்திரேலிய புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான அமைச்சர் ஸ்காட் மாரிசன் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இதேவேளை இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் 153 பேருடன் வந்த படகுடனான தொடர்புகள் நேற்று காலை முதல் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய செயற்பாட்டு அமைப்பின் இணைப்பாளரான இயன் ரின்டாலை மேற்கோள் காட்டி BBC செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. 9 மணித்தியாலமாக தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த படகில் உள்ள அனைவரும் இலங்கை தமிழர்கள் என புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான ஆஸ்திரேலிய அமைப்பு தெரிவித்துள்ளது. படகில் உள்ளவர்கள் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பை எதிர்பார்ப்பதுடன் படகில் வருபவர்களை ஆஸ்திரேலியா பொறுப்பேற்காது என்ற பொறிமுறையை அவர்கள் அறியவில்லை என்று ஆஸ்திரேலியாவின் செயற்பாட்டு அமைப்பின் இணைப்பாளர் இயன் ரின்டால் தெரிவித்துள்ளார். மகாவலி கங்கையில் மினிப்பே அணைக்கட்டுக்கு அருகில் புராதன கற்சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஹசலக்க போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து இந்த சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீரிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருட்களுடன் 5 தேவ கற்சிலைகள் உள்ளிட்ட புனித பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பிரதேச மக்கள் குறித்த இடத்துக்கு சென்றபோது கங்கையில் இருந்த சிலர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் பின்னர் அந்த இடத்திலிருந்து புராதன பொருட்களை போலீசார் மீட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. குறித்த பொருட்களை தொல்பொருள் பிரிவிற்கு அனுப்பி வைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாம் வேலை விட்டு வந்தோம். சிலைகள் இருப்பதாக எமக்கு செய்தி ஒன்று கேள்விப்பட்டது. நாம் இடத்துக்கு சென்று பார்த்தோம். அப்போது அங்கு சில சிலைகள் காணப்பட்டன. நாம் 119 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்தோம். அவர்கள் சிலைகளை மீட்டு பாதுகாப்பு இடத்தில் வைக்குமாறு கூறினார்கள். நிர்ணய விலையை விட கூடுதலான விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்புகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மாவட்ட ரீதியில் சுற்றி வளைப்பு குழுக்களை நியமித்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக நிர்ணய விலையை விட கூடுதலான விலைக்கு அரிசி விற்பனை செய்த 400க்கும் மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. சந்தையில் அரிசி விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரிசிக்கான நிர்ணய விலைகளை அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. இதற்கமைய 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் நிர்ணய விலையாக 77 ரூபாவும் வெள்ளை நாட்டரிசிக்கான நிர்ணய விலையாக 66 ரூபாவும் அறிவிக்கப்பட்டது. வெள்ளை பச்சை அரிசி மற்றும் சிவப்பு நாட்டரிசி ஆகியவற்றுக்கான நிர்ணய விலை 66 ரூபாவாகும். 1 கிலோகிராம் சிவப்பு பச்சை அரிசியின் நிர்ணய விலை 60 ரூபாவெனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த நிர்ணய விலைகளை மீறி கூடுதல் விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.
இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த மேலும் 17 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் 3 படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இன்று தலைமன்னாருக்கு அழைக்கப்பட்ட மீனவர்கள் பன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இனி வெளிநாட்டுச் செய்தி. இந்தியாவின் சென்னை மற்றும் டெல்லியில் தொடர்மாடி கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் கட்டடம் நிர்மாணிக்கும் பணி இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது கட்டட இடிபாடு ஏற்பட்டதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் 5 சிறுவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுவதுடன் மீட்பு பணிகளும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. சென்னையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முகலிவாக்கம் பகுதியில் 11 மாடி கட்டடம் நேற்று மாலை இடிந்து வீழ்ந்துள்ளது. கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதால் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. தீயணைப்பு வீரர்கள், மீட்பு குழுவினர் மற்றும் போலீசார் இணைந்து மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 12 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தான் மிகுந்த கவலை அடைவதாகவும் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். இதேவேளை புதுடெல்லியில் கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் 5 சிறுவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த கட்டடம் சுமார் 50 வருடங்கள் பழமை வாய்ந்தது என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜனவரி மாதம் கோவாவில் கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் 14 பேர் உயிரிழந்திருந்தனர். அத்துடன் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் மும்பையில் கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் 42 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தரக்குறைவான கட்டுமான பொருட்கள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகளே இந்தியாவின் கட்டடங்கள் இடிந்து வீழ காரணம் என குற்றஞ்சாட்டப்படுகின்றது. இனி விளையாட்டுச் செய்தி. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் காலிறுதிப் போட்டிக்கு பிரேசில் அணி மற்றும் கொலம்பியா அணிகள் தகுதி பெற்றுள்ளன. இறுதி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற நாக் அவுட் சுற்றின் முதலாவது போட்டியில் சிலி அணியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணி வெற்றி கொண்டது. போட்டி நேரம் நிறைவடைந்த போது 2 அணிகளும் தலா ஒரு கோலை போட்டிருந்த நிலையில் வெற்றியாளரை தீர்மானிப்பதற்காக மேலதிக நேரம் வழங்கப்பட்டது. எனினும் மேலதிக நேரத்தில் 2 அணிகளாலும் கோல் போட முடியாமல் போக பெனால்டி முறையில் வெற்றியாளர் தீர்மானிக்கப்பட்டதுடன் அதில் பிரேசில் அணி 3 கோல்களையும் சிலி அணி 2 கோல்களையும் போட்டிருந்தன. பிரேசில் அணியின் கோல் காப்பாளர் ஜூலியஸ் சீசர் சிலி அணியின் காலிறுதி போட்டி கனவை தகர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. Their hero is their goalkeeper, Julio Cesar. It has been far. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. ரத்மலான கந்தவள வீதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலின் கதவில் இன்று அதிகாலை தீ ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பிலான முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இது இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலில் இருந்தவர்கள் தீயை அணைத்துள்ளதாகவும் பதிவாகியது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க விசேட போலீஸ் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி சம்பவ இடத்திற்கு இன்று சென்றிருந்தார். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்கிறது. வரலாற்றில் இடம்பெறாத விடயங்களை இன்று நாட்டில் இடம்பெறுகிறது. இந்த பிரச்சனைகள் உள்ள பிரதேசங்களுக்கு தீர்வு வழங்க இதுவரையில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே இதனுடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து தண்டனை வழங்கினால் மறுபடியும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது என்பதே எனது கருத்தாகும். தெய்வல கல்கிச மேயர் தனசிரி அமர்துங்கவும் சம்பவ இடத்திற்கு சென்றார்.
Muslim Singh. அன்று தொடக்கம் இன்று வரை தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் ஆகியோர் ஒற்றுமையுடனே வாழ்கின்றோம். ஒரு தாயின் பிள்ளைகள் போன்ற பிரச்சனையை வாழ்கிறோம். அலுத்கம பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது திஹ்வல கல்கிச பகுதியில் இடம்பெற நாங்கள் இடமளிக்கவில்லை. மேயர் என்ற வகையில் இது எனது கடமையாகும். ஆகவே எதிர்காலத்திலும் சட்டத்தை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக செயற்படுவோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.